ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சரளி ஸ்டைலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது கோதுமை ரொட்டி துண்டு கேக்கு. நீங்கள் ஸ்வீட் கடைக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்ணாடி பெட்டியில் குட்டி குட்டியாக துண்டு துண்டு கேக்கு மாதிரி இருக்கும். அந்த கேக்கை நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஈஸி டிப்ஸ் தான். அதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. சீனி 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கோல்டு வின்னர் எண்ணெய், இதில் ஏதாவது 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டி உப்பு, தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டி 2 சிட்டிக்கை போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேணாம். முட்டை 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். நீங்கள் ஏலக்காய் போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் ஏலக்காய் போடலை, ஏலக்காய் தேவையில்லை. உங்களுக்கு மணத்துக்கு போடணும்னா ஏலக்காய் 2 நசுக்கி போட்டுக்கோங்க. நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம், கொஞ்சோண்டி உப்பு போட்டோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச சீனியை மிக்ஸி சாரில் பொடி பண்ணி மாவோடு கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து முட்டையை உடச்சி அதையும் நம்ம அதே மிக்ஸி சாரில் நம்ம அரைச்சிட்டு மாவோடு நம்ம நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நம்ம சீனி சேர்த்துருக்கனால உருகும். அதனால் தண்ணியை 1 டம்ளர் ஊற்றுங்க. சின்ன டம்ளரு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி மாவை நல்லா கட்டி சேராமல் நல்லா நம்ம சப்பாத்தி எப்படி இறுகலாக பிணையுமோ அதே மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி மட்டும் கூடிடக்கூடாது, ஏன்னா சீனி சேர்த்துருக்கனால இலகும் கொஞ்சம் நேரத்தில். அதனால் 1 டம்ளர் ஊற்றிக்கோங்க. நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா கட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு நம்ம நல்லா ஒரு 1/4 மணி நேரத்தில் மூடி வைக்கணும். நல்லா மூடி ஒரு துணியை போட்டு மூடி காற்று படாத இடத்துல மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நல்லா சப்பாத்தி பதத்தை புரட்டி, சப்பாத்தி கட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் உருட்டி தேய்ச்சிக்கோங்க. தின்னாக தேய்க்கணும். சப்பாத்தி பூரிக்கு தேய்க்கிற மாதிரி சப்பையாக தேய்க்கக்கூடாது. நைஸாக நம்ம கேக்கு பதத்துக்கு, துண்டு கேக்கு பதத்துக்கு நல்ல நடுவரல் சேர்ந்த மாதிரி அளவுக்கு மாவு பரட்டிக்கிட்டு நல்லா பொரி கட்டி தேய்ச்சி, இல்லைன்னா கைட்டை கூட நான் தட்டில் தான் போட்டேன். அதே மாதிரி நீங்கள் தட்டில் போட்டுக்கிட்டு நல்லா கைட்டை தட்டி கத்தி வச்சு வெட்டி அப்படின்னு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் போடையில் அடுப்பை குறைச்சிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் தரன்னு கொதிக்கக்கூடாது. எண்ணெய் காயில் மட்டும் சூடு பண்ணிவிட்டு போடையில் நம்ம அந்த சீடையை போடையில் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குறைச்சிட்டு அதுக்கு அந்த நல்லா கேக் நல்லா பொன்னிறமாக வரும். பொன்னிறமாக வரவும் எடுத்துருங்க. ரொம்ப கருக்க விடாமல் எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட அவ்வளோ சாஃப்டாக ஸ்வீட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த மாவை நம்ம பிசையிலே நம்ம அப்படி அமுக்கி பார்க்கையில் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா அப்படி அமுக்கையில் பஃபி கணக்காக அப்படி பசுன்னு அமுங்கும். நல்லா அந்த பாருங்கள், கையை நல்லா உருட்டி நம்ம 2 பெருவிரல் அளவுக்கு வச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி மாவை வச்சுக்கோங்க. தின் மாவை வச்சுக்கோங்க. நம்ம சைஸுக்கு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு சைஸாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். இதே நீங்கள் குட்டி குட்டி இந்த தண்ணி வாட்டர் கேன் மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட வச்சு சைஸ் எடுத்து அதை கூட நீங்கள் சீடை மாதிரி போட்டுக்கலாம். அது ரவுண்டு சீடையாக இருக்கும். நம்ம சதுரம் மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மூடி கிடச்சிதுன்னா அந்த மூடியை வச்சு கூட ப்ரெஸ் பண்ணி நீங்கள் விதவிதமாக சேஃப் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அழகாக பார்த்து சாப்பிடுவாங்க. ஸ்டார் மாடல் இந்த மாதிரி எது கிடைச்சாலும் நம்ம எடுத்து அமுக்கி மூடியை ப்ரெஸ் பண்ணி போடும்போது நல்லா அழகாக வரும். சேஃபாக குழந்தைங்க சேஃப்காகவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் எடுத்து நல்லா எண்ணெயில் பொரித்து மிதமான சூட்டில் வைங்க. மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் பரட்டி விட்டு எடுத்துட்டிங்கன்னா பொன்னிறமாக எடுத்துருங்க. அப்போ தான் கேக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். மிதமான சூட்டில் வச்சு எடுக்கும்போது நல்லா நிறமும் மாறாது, நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதிக நேரம் ஆகாது. உடனே நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.